Hi guys, welcome to Step by Step Max channel. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.5ல செட் பில்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ கொஷின் பாருங்கள். த டயக்ராம் ஷோஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் பி அண்டு கியூ. இப்போ பின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, கியூன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமில் இப்படி இருக்கிறச்சு நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் டொமைனோ ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துப்போம். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடைக்கணும். அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போது ரிலேஷன் R is equal to set of all x, y. இதில் x, yன்றது xன்றது இந்த எலமெண்ட்ஸு, yன்றது இந்த எலமெண்ட்ஸ். ஓகேவா? such that இந்த ஆர்டர் பேர் இப்படி இருக்கிறச்சே நம்மளுக்கு கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன்னா y is equal to x minus 2 அப்படின்னு ஒரு கண்டிஷனில் இருந்தால் இதில் xன்றது belongs to Pயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த y எதில் இருக்கணும்னா y belongs to Qவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸுன்றது பியில் இருக்கணும், இந்த ஒய்ன்றது கியூவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறச்சா நம்மளுக்கு இந்த ஒரு ஆர்டர் பேர் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ புரியுதா செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்ட்டு? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், y is equal to x minus 2 நான் எடுத்திருக்கேன். இதில் எக்ஸுன்றது என்ன சொல்லியிருக்காங்க? இதில் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ். எக்ஸுன்றது பியில் இருக்க எலமெண்ட்ஸ்னால் அப்போ பியில் இருக்க எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் 5. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். எக்ஸுக்கு பதில் 5 எடுத்திருக்கேன். -2 அப்படியே போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 5 - 2 நம்மளுக்கு என்னது 3. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? y belongs to Qன்னு சொல்லியிருக்காங்க. இந்த y எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? Qவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 எதில் இருக்கணும்? Qவில் இருக்கணும். Qவில் இருக்குதா? இந்த 3 எதில் இருக்குது? Qவில் இருக்கா? அதுதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், எக்ஸுக்கு பதில் இப்போ நம்ம 6 கொடுக்குறோம். அதாவது பியில் இருக்க செகண்ட் எலமெண்ட். ஏன் 6 கொடுக்கணும்? ஏன் 4க்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லியிருக்காங்க. பியில் தான் இந்த எக்ஸுன்ற எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் போடணும். ஓகேவா? அதனால தான் நம்ம பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 6 - 2 இஸ் ஈக்குவல் டு 4. 4ன்றது எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? y பிலாங்ஸ் டு q. நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இந்த 4 எதில் இருக்குது? க்யூவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 தேர்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 7 - 2 5. இந்த 5 எதில் இருக்குது? க்யூவில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? அப்போது இந்த எலமெண்ட்ஸ்லாம் எதில் இருக்குது? பியில் இருக்க எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ்லாம் க்யூவில் இருக்க எலமெண்ட்ஸ். ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம்னு என்னென்னு புரிஞ்சுதா? பியில் இருக்க எலமெண்ட்ஸ் கூட 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு க்யூ எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் ஒன் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, இந்த கண்டிஷனை எந்த எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோ அந்த எலமெண்ட்ஸை நம்ம ஆர்டர் பேராக எழுதணும். புரியுதா? இந்த கண்டிஷனை எந்த எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோ அந்த எலமெண்ட்டை நம்ம ஆர்டர் பேராக எழுதணும். ஓகேவா? இப்போது பியில் இருக்க எலமெண்ட் 5 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுக்கு க்யூவில் இருக்க எலமெண்ட் 3 வந்திருக்கு. ஸோ 5, 3ன்ற ஆர்டர் பேர் இங்கே ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்களா? 5, 3. நெக்ஸ்ட்டு 6ன்ற பின்றில் இருக்க எலமெண்ட் வந்துட்டு 2ஆல் மைனஸ் பண்ணால் க்யூவில் இருக்க எலமெண்ட் 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ 6, 4ன்னு செகண்ட் ஒரு ஆர்டர் பேர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் 7 - 2 இஸ் ஈக்குவல் டு 5ல் இருக்கிற க்யூவில் இருக்க எலமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 7, 5 தேர்ட் ஆர்டர் பேர். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண ஆர்டர் பேர்ஸ் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ டொமைனு கோடொமைன் ரேஞ்சு அதை பற்றி நான் உங்களுக்கு ரிலேஷன்ற ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். அதனோட லிங்க் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டொமைனுன்றது பியில் இருக்க எலமெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது ரிலேஷன் மேக் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸ் தான் நம்ம டொமைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எது இதில் ரிலேஷன் மேக் பண்ணியிருக்கு? 5, 6, 7 அதுதான் டொமைன். ரேஞ்சுன்றது க்யூவில் இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது ரிலேஷன் மேக் ஆகியிருக்கிற எலமெண்ட்ஸ். இதில் எது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு? 3, 4, 5. ஸோ 3, 4, 5 ரேஞ்ச். இதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வீடியோவில் நல் ரிலேஷன்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.